டிவி நேயர்களுக்கு வணக்கம். பார்த்த உடனே நம்ம நேயர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்க இருக்கோம். ஆமாம், உங்க எல்லாருக்குமே பிடிச்ச நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் கூட தான் இணைஞ்சிருக்கோம். என்ன பண்டிகைக்காக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்பு. எல்லோருமே அனுசரிக்கக்கூடிய இந்த ஒரு வரலட்சுமி நோம்பினுடைய மகத்துவம், இதை ஏன் கொண்டாடணும், யாரெல்லாம் கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் அப்படின்னு வாயில சொல்றதை விட சார் நமக்காக பண்ணி காட்ட போறாங்க. சார் முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், இப்போ உங்களுடைய அந்த ஹோம் டூர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் அவங்க வீட்டில் மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல மாற்றத்திற்கு காரணம் நீங்க தான். இப்போ பூஜைகளை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல பேசுகிறாங்க, ஏன் பண்ணணும்னு. ஆனால் அதை எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு சொல்லணும். ஓகேம்மா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரலட்சுமி விரதம், வர அப்படின்னாலே வந்து கேட்பதை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் யார்? அகில லோகத்திற்கும் செல்வத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி. இதுல தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எல்லா தெய்வங்களுக்குமே 8 வடிவங்கள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சபூதத்தை தாண்டி இன்னும் 3 பூதங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது பஞ்சபூதம் மட்டும்தான். இந்த பஞ்சபூதத்தை அடக்கி ஆள்பவர்கள் யார் அப்படின்னா, சூரியர், சந்திரர், அதற்கு பிறகுதான் ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஆன்மா வடிவாக இருக்கிறது தான் தெய்வ நிலை. அப்போ இப்ப அஷ்ட பைரவர் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. முருகப்பெருமான் 8 வடிவங்கள் எடுத்திருக்கிறார். விநாயகருக்கு 8 வடிவங்கள் இருக்கிறது. அதுபோல மகாலட்சுமி செல்வத்திற்கு உரித்தான, மனித வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வடிவங்களை அவள் என் வடிவாக எடுத்திருக்கிறாள் என்பதுதான் யதார்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, தனம் என்று சொல்லக்கூடிய செல்வம், கல்வி செல்வம், வீரத்திற்கான அடிப்படை செல்வம், அதே போல குழந்தை பேரு, அதற்கு அடுத்தபடியாக தானியம், ஒரு மனித வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதற்கான எது எல்லாம் அடிப்படை செல்வமோ அதை 8 வடிவங்களாக நமக்கு 8 லட்சுமிகள் என்ன பண்றாங்கன்னா காட்சி கொடுக்கறாங்க. இந்த 8 லட்சுமிகளை போற்றி நன்றி சொல்லக்கூடிய வழிபாடு தான் வரலட்சுமி விரதம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வரலட்சுமி விரதம் அப்படின்னா பண்ணினா செல்வம் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு. ஆனா உண்மை என்னன்னா, வரலட்சுமி நோன்பை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மாற்றம்தான். அந்த மாற்றத்தில் அவள் குழந்தை செல்வத்தை வழங்கி இருப்பாள். அதே போல பொருள் செல்வத்தை தனலட்சுமி வடிவத்திலும் வழங்கி இருப்பாள். கல்வி செல்வத்தை வித்யாலட்சுமியின் வடிவத்தில் வழங்கி இருப்பாள். என்ன செல்வத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாளோ அந்த செல்வத்தை எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை அவளுக்கே அர்ப்பணித்து நன்றி சொல்லக்கூடிய வழக்கமே வரலட்சுமி விரதம். புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, அதன் மூலம் செல்வமும் எடுப்பாங்க, குழந்தை பேரும் எடுப்பாங்க, கல்வி அறிவும் பெறுவாங்க, தானியத்தையும் பெறுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தானியம் இருக்கிறத மறந்துடுவாங்க, குழந்தை செல்வத்தை மறந்துடுவாங்க, கல்வி செல்வத்தை மறந்துடுவாங்க. பொருள் செல்வம் எனக்கு வரல அதனால பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது 8 லட்சுமிகளையும் ஒரு இடத்துல காண்பது ரொம்ப அரிது. இருக்க மாட்டாங்க. வித்யாலட்சுமி இருக்கிற இடத்துல தனலட்சுமி இருக்க மாட்டாங்க, தனலட்சுமி இருக்கிற இடத்துல வித்யாலட்சுமி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த 8 லட்சுமிகளையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக வருவதுதான் இந்த வரலட்சுமி விரதம். ஆகையினால நமக்கு வருடத்தில் என்னென்ன பொருளை எல்லாம், என்னென்ன செல்வங்களை எல்லாம் அவள் தந்திருக்கிறாளோ அதை அனைத்தையும் ஒரு கலசத்தில் அர்ப்பணித்து அதையே லட்சுமியாக உருவகப்படுத்தி பல லக்ஷ்மி வடிவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உணவையும் லக்ஷ்மிக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரத்தையும் தகுதிக்கேற்ப 8 லட்சுமிகள் நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு தகுதியில் இருக்கிறாங்களோ அந்த தகுதிக்குரிய பொருளை எல்லாம் தானம் தந்து இவளுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் வருடத்திற்கு ஒரு முறை வரலட்சுமி விரதம் மாற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா, எப்போதுமே வரலட்சுமி விரதத்துல வருடத்திற்கு வருடம் நீங்க லட்சுமி விரதத்தில் மாற்றத்தை காட்ட வேண்டுமே தவிர அதையே ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்ப உதாரணமா ஆரம்பத்துல ஒருத்தவங்க படத்தை வச்சு வரலட்சுமி விரதம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த வருடம் அது கலச வடிவாக மாறணும்.
கலச வடிவம் பித்தளையில இருக்கிறதுனா அடுத்த வருடம் அது வெள்ளி முகமாக மாறணும். வெள்ளி முகம் மாறுகிறது அப்படின்னா அது அப்படியே மற்ற பொருள்கள்ல ஒரு தங்கம் சேரணும். தங்கம் வருகிறதுன்னா அதுக்கு அடுத்த வருடத்தை வைரத்தை கொண்டு வந்து வைக்கணும். புரியுதுங்களா? இப்படி நமக்கு மண் வடிவாக, பொன் வடிவாக, கல்வியின் வடிவாக, குழந்தையின் வடிவாக, தானியத்தின் வடிவாக என்னவெல்லாம் நமக்கு வளர்ந்திருக்கிறதோ அதை அத்தனையும் இவள் முன் வருடத்திற்கு ஒரு முறை அர்ப்பணம் செய்யும் பொழுது எதை வைக்கின்றோமோ அதை அவள் பெருக்கி தருகிறாள். மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு சில விஷயத்துல எப்போதுமே அந்த தேங்காயும் சொம்பு மட்டும்தான், அது மாறவே மாறாது, ஆனா எனக்கு செல்வமே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, நமக்கு அவள் என்ன கொடுத்திருக்கிறாள் என்பதை அவளுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது மட்டும்தான் வரலட்சுமி விரதத்தில் மாற்றத்தை பார்க்க முடியும். இல்லை என்றால் எத்தனை முறை செய்தாலும் அவள் கொடுத்ததை அவள் முன் அர்ப்பணித்து பொது பணியில் தான தர்மங்கள் செய்யலன்னா வரலட்சுமி விரதத்தில் ஒரு பூர்த்தியை நீங்கள் பெற முடியாது. ஏன்னா வரலட்சுமி விரதத்தின் நோக்கமே தர்ம குணத்தை அடிப்படையாக கொண்டதுதான். அந்த கதையே அதனுடைய அடிப்படையில் இருப்பதுதான். நிச்சயமாக. புரியுதுங்களா? சோ அதன்படி ஃபாலோ பண்றதுதான் வரலட்சுமி விரதம். அருமை. ஏன்னா வரலட்சுமி விரதம் பண்றோம், தலைமுறை அம்மா சொன்னாங்க, அடுத்தது மாமியார் சொன்னாங்கன்னு அப்படியே கடைபிடிப்பாங்களே தவிர இதை ஏன் பண்றோம், அதற்கான அர்த்தம் என்ன? ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து ஏன், எதற்காக, எப்படி, இந்த ஒரு 3 விஷயத்துல தான் உங்களுடைய பதிவு இருக்கு. அதனுடைய அர்த்தம் தெரியும் போது எல்லோருக்குமே அது ரீச்சா இருக்கு. இப்ப நம்ம வந்து பூஜைக்கு போயிடலாம். நிச்சயமாமா. எப்பொழுதுமே எல்லா பூஜையினுடைய தொடக்கமுமே விக்னேஸ்வர பூஜை தான், விநாயகருடைய பூஜை தான். இப்போ நாம எனக்கு எந்த அளவுக்கு அம்பாள் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறாள் என்ற வடிவத்தில் விக்னேஸ்வரனை வச்சிருக்கிறேன். இப்பதான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னுடைய வரலட்சுமி நோன்பு காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் மஞ்சள் விநாயகர் தான். புரியுதுங்களா? இருப்பதிலே மிகவும் மங்களகரமானது மஞ்சள் விநாயகர். சோ நாம வெள்ளி விநாயகர் வைத்திருக்கிறோம். வெள்ளி விநாயகர் இருப்பவர்கள் தாராளமாக வெள்ளி விநாயகரை வைத்து விக்னேஸ்வர பூஜை பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அது இல்லைன்னா நாம வெற்றிலையில மஞ்சள் விநாயகர் பிடித்து தாமரைப்பூ, அருகம்புல் இதையெல்லாம் வைத்து அவருக்கு உரித்தான மோதகத்தை நாம நைவேத்தியம் பண்ணிட்டு தேங்காய் உடைத்து அவருடைய பூஜையை பூர்த்தி ஆனதற்கு பிறகுதான் நம்ம வரலட்சுமிக்கே அர்ச்சனை பண்ணணும். ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்றேன்னா, நம்ம இன்னும் கலசத்தெல்லாம் ரெடி பண்ணல. ஆனா கலசம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணினதற்கு பிறகு பூஜையினுடைய தொடக்கத்தில் முதலில் நாம் செய்ய வேண்டியது விக்னேஸ்வர பூஜையே. அந்த விக்னேஸ்வர பூஜைக்கு கட்டாயமாக மஞ்சள் வடிவாக விநாயகர் இருப்பது அவசியம். அதை தாண்டி வெள்ளி விநாயகர் இருந்தால் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தங்க விநாயகர் ஒரு நாணயத்தில் பதித்திருந்தாலும் அதுவும் மிக சிறந்த வசியம். ஏன்னா இந்த பொருளாதாரத்தில் மேன்மையடைந்த சமூகத்தினர் தங்கத்திலான விநாயகரை வைத்து வழிபடுவது வழக்கம். தகுதி உள்ளவர் தங்கத்தில் வாங்கி கொள்ளலாம். இல்லாதவர் தங்கத்தில் வாங்குவதற்காக முதலில் மஞ்சளிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தால் தங்க விநாயகர் அல்ல, வைர விநாயகரையும் வாங்கி வைத்து பூஜை செய்வது உறுதி. அதனால எதையுமே நேர்மறையாக அம்பிகை கொடுப்பாள் என்று நம்பினால் நன்மை கிடைக்கும். அதுதான் இதனுடைய தத்துவம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கலசம் எப்படி ரெடி பண்ணணும்ன்றத பார்க்கலாம். அதற்கு முன்பாக எப்பொழுதுமே நான் சொல்லியிருப்பேன், ஒரு மகாலட்சுமியை அமைக்கக்கூடிய மேடை மிக அலங்காரமாக இருக்க வேண்டும். ஒரு சில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் மண்டபத்தில் அமைப்பார்கள். அது ஊருக்கு ஊர் மாறுபடும். மண்டபத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளச் செய்யும் பொழுது ஒரு பேரரசியின் வடிவாக அவர் காட்சி தருவார். ஆகையினால மண்டபம் இருப்பவர்கள் தாராளமாக மண்டபத்தில் எழுந்தருள வைக்கலாம். நாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மணப்பலகையில் எப்படி எழுந்தருள வைக்கலாம்ன்றத பார்க்க போறோம். இந்த மணப்பலகை ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு பரிச்சயமானதுதான். எல்லாருக்கும் பரிச்சயம் மட்டும் இல்ல, ரொம்ப பிடித்த மணப்பலகை. இது லட்சுமி வடிவாகவே இருக்கக்கூடியது. அதனால மணப்பலகை, அதற்கு மேல் முக்காலி. நிச்சயமா. இதுல ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, சில பேர் முதல் நாள் சாயங்காலமே வந்து அம்மனை அழைச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. சில பேருக்கு இந்த காலகட்டத்துல நேரமின்மை காரணமா காலையில வைக்கிறாங்க. இப்படி 2 விதமாவும் வைக்கலாமா? வைக்கலாம். அதாவது முதல் நாள் மாலையிலும் அம்பாளை அழைத்து கொலு வைத்து விடலாம். அல்லது வெள்ளிக்கிழமை காலையிலும் முதலாக காலையில ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ அம்பிகையை தயார் செய்து நாம கலச ஸ்தாபனம் பண்ணி வழிபாடு செய்யலாம். ஆனா வெள்ளிக்கிழமை மாலை நேரம் இருக்கு இல்லையா, அதாவது வரலட்சுமி நோம்பினுடைய 6 மணி மாலை வருது இல்லையா, அந்த நேரம் தான் லட்சுமிக்கு ரொம்ப உகந்த காலம்.
அழைப்பதை விட அழைத்து அவளை மகிழ்விக்கும் காலம் வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய மாலை நேரம். அந்த மாலை நேரத்துல தான் சுமங்கலி பெண்களை அழைத்தையும் வரவழைத்து அவர்களுக்கு உணவளித்து தானம் கொடுக்கணும். சோ அழைப்பதை விட மாலை நேர வழிபாடே மிக மிக முக்கியம். நம் நேரத்திற்கு உகந்தாற் போல முதல் நாளோ அல்லது வரலட்சுமி நோன்பு அன்றைக்கு அதிகாலையிலேயோ நம்ம கலசத்தை ரெடி பண்ணி அம்பிகையை அழைச்சிக்கலாம். ஸோ மார்னிங் பண்ண முடியாதவங்க கூட சாயங்காலம் 6 மணிக்கு அந்த அம்பிகையினுடைய பூஜை தாராளமா பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த முக்காலி எதற்காகன்னா அம்பாள் வந்து எழுந்தருளக்கூடிய மேடை. இப்ப நாம என்ன பண்றோம்னா முதல்ல மரம், அதுக்கப்புறம் பித்தளைக்கு பின் வெள்ளியை அம்பிகை கொடுத்திருக்கிறாள். இப்பொழுதுக்கு இந்த தகுதியில் இருப்பதினால் இதை நாம வைத்திருக்கிறோம். அவளுடைய வாகனமே கஜம் தான். இப்போ கஜம் அப்படின்னாலே கஜத்தினுடைய முகத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். ஆகையினால் அவளுடைய வாகனம் யானையாகவே இருப்பதினால் அதன் வடிவத்தில் ஒரு முக்காலி. அதற்கு அடுத்தபடியாக அம்பிகையை வந்து கலச ரூபமாக எழ வைக்கக்கூடிய இடம் இதுதான். ஸோ எப்போதுமே ஒரு கலசத்தை நாம வந்து வைக்கின்ற பொழுது அதுல நமக்கு வந்து ஒரு தட்டின் மேல் தான் நம்ம வைக்கணும். தட்டின் மேலோ அல்லது வாழை இலையின் மீதோ தான் நம்ம என்ன பண்ணியாகணும், வைத்தாக வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு தட்டு வைத்திருக்கிறோம். இப்போ அதற்கு அடுத்தபடியாக அங்க பச்சை அரிசி இருக்கும், எடுங்க. இப்போ எப்பொழுதுமே ஒரு கலசம் நம்ம வந்து வைக்கின்றோம் அப்படின்னா அதற்கு பச்சை அரிசி வைத்து அதன் மேல கலசம் வைப்பதுதான் சிறப்பு. ஆகையினால் பஞ்சமி அப்படின்ற பெயர் இவளுக்கு உகந்தது அப்படின்றதுனால 5 கைப்பிடி பச்சை அரிசியை இதுல எடுத்து போடுங்க. ஏன்னா லக்ஷ்மியினுடைய தொடக்கமே பெண் தான். அதனால இது ஒரு ஆண் செய்வதை விட ஒரு பெண் செய்வது நன்று. என்னுடைய வீட்டுல அம்மா பண்ணுவாங்க, இங்க வந்து நீங்க வந்து லக்ஷ்மி வடிவாக இருக்கிறதுனால நீங்க போடுங்க. 5 கைப்பிடி எடுத்து போடுங்க. ஐந்து கைப்பிடி போட்டாச்சு. ஏன் 5 கைப்பிடின்னு போடுறோம்னா பஞ்சமி அப்படின்ற பெயர் செல்வத்தை அதிகம் நமக்கு வழங்கும். ஆகையினால் அம்பிகை வெள்ளிக்கிழமையும் நோன்பும் வருவதன் பெயர் ஸ்ரீ பஞ்சமின்னு பெயர். வெள்ளிக்கிழமை பஞ்சமி இணைந்து வருவதை ஸ்ரீ பஞ்சமின்னு நம்ம கார்த்திகை மாதத்துல கொண்டாடுவோம். அதுவும் வரலட்சுமி நோன்புக்கு இணையான காலகட்டம். ஆகையினால் இந்த 5 என்ற எண் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த எண். ஆகையினால் அதை நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? சில பேர் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்காங்க, எவ்வளவு போடணும் அளவு என்னன்னு தெரியாது. இதுலயும் ஒரு சூட்சமா இருக்குன்னு அழகா சொல்லிருக்கீங்க. சோ இப்போ அடுத்து வந்து அந்த கலசம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. நன்றி. இப்போ இதுவும் நம்ம ஆரம்பத்துல முதல்ல பித்தளைக்கு பின் கோல்டு பிளேட்டட் உள்ள பித்தளை, அதற்கு அடுத்தபடியாக அம்பிகையினுடைய அருளால் கிடைத்தது அஷ்டலட்சுமியினுடைய வெள்ளி குடம். இந்த குடம் இல்லாதவர்கள் தாராளமா என்ன பண்ணலாம்னா தாராளமா செம்புலையும் பண்ணலாம், பித்தளையிலும் நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணலாம். ஆனா என்னன்னா இதுல எவர் சில்வர் மட்டும் வைக்க கூடாது. இப்போ இதுக்குள்ளதான் நாம வந்து மங்கள பொருளை எல்லாம் போட்டு லட்சுமியை உருவகப்படுத்துகிறோம். இப்ப வரலட்சுமினாலே அஷ்டலட்சுமிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பூஜை தானே. ஆகையினால கலசத்தில் நீங்க பார்த்தா தெரியும் அஷ்டலட்சுமிகளும் அதுல என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? கலசத்தை இப்படி வச்சிருங்க. இப்போ இதுல நாம என்னையெல்லாம் நமக்கு சென்ற வருடத்தில் மகாலட்சுமி நிறைவாக கொடுத்தாலோ அதை அத்துணையும் இந்த கலசத்தில் நாம என்ன பண்ண வேண்டும், நிரப்ப வேண்டும். அப்போ இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நீரிலே தோன்றி நீரிலே அழிகிறது. அதனால ஒரு சிலர் வந்து நீர் வைத்து கலசத்தை வந்து உருவாக்குவார்கள். நாம நீரினுடைய சுருக்கிய வடிவம் பச்சை அரிசி. சோ அதை நாம என்ன பண்ண போறோம்னா இதில் வைக்க போகிறோம். அதனால இதுல வந்து பச்சை அரிசியை நிரப்புங்க. இந்த பாக்கி இருக்க பச்சை அரிசியை அதுல நிரப்பணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாம வந்து இந்த 3/4 அளவு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அரிசியை வந்து நிரப்பி இருக்கிறோம். சோ இந்த 3/4 அளவு நாம என்ன பண்ணணும்னா அரிசியை நிரப்ப வேண்டியது அவசியம். இதை ஏன் நிரப்புறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வாதாரம் தானியம் தான். இந்த உணவு இல்லைன்னா
நம்ம வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. ஆகையினால் தான் இதுல நம்ம வந்து பச்சை அரிசியை நிரப்புகிறோம். இதுல மகாலட்சுமிக்கு உரிய பொருளை ஒவ்வொன்றாக சேர்க்கணும். இப்ப லட்சுமி எப்போதுமே வாசனை தன்மையில் இருக்கிறாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் ஒரு சில குறிப்பிட்ட வாசனாதி திரவிய பொருளை நாம இதுல என்ன பண்ண போறோம்னா சேர்க்க போகிறோம். அதுல முதல் வாசனாதி திரவியம் அப்படின்னு வரும் பொழுது ஜாதிக்காய். சோ ஜாதிக்காய் உள்ள போடுறேன். அதற்கு அடுத்தபடியா வரும்பொழுது பச்சை கற்பூரம். ஆகையினால் அது எப்பொழுதுமே அந்த அரிசியை மேலும் ஒரு படி மணமாக்கும், தீய சக்தியை விலக்கும், அரிசியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். இப்போ ஏதாவது நமக்கு வந்து ஒரு தீட்டில்லாத தன்மை, எப்போதுமே ஒரு விஷயத்தை புதுப்பிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆகையினால இதை வந்து நம்ம அதுக்குள்ள போடுறோம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வசம்பு. வசம்பு சின்னதா வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த அரிசியை நாம அதிகமா பயன்படுத்தணும். ரொம்ப வாசனாதி திரவியத்தின் தன்மை இருந்துச்சுன்னா நம்மளால அதை வந்து சாப்பிட முடியாது. ஆகையினால நான் சின்ன சின்ன பீஸா தான் போடுறேன். சோ இது வந்து வசம்பினுடைய ஒரு விஷயம். அதனால இதை போடுறேன். இந்த வசம்புங்கிறதை ஏன் ஆட் பண்ணுங்க? அதாவது வசம்பு அப்படின்னாலே வசியம்னு பொருள். அதாவது வசம்பை பொதுவாக யார் வந்து நம்மளுடைய காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அதுல காண்பித்து அதுல வரக்கூடிய புகையையும் கரியையும் நெய்யில் வைத்துக்கொண்டு நெற்றியில் வைத்துக்கொண்டு நம்ம செல்றோம்னா நெய் கலந்து பூரண வசியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ வசம்பு வசியம். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் 2 எண்ணிக்கையில போடுறேன். இதற்கும் எண்ணிக்கை இருக்கு. ஒத்தையா போடக்கூடாது. ஆமா, 2 எண்ணிக்கையில நான் போடுறேன். ஏன்னா 2 என்பது சந்திரன், சந்திரனுடைய வடிவாகவே இருப்பவள் அவள். அதனால 2 எண்ணிக்கையில போடுறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு. இதுவும் வந்து வாசனை தன்மை உரிப்பது. இது வந்து 4 எண்ணிக்கையில் போடுறேன். ஏன்னா ராகு, சந்திரன் ராகு என்பது மகாலட்சுமியினுடைய உச்சத்தன்மை. அதனால 4 எண்ணிக்கையில போடுறேன். இதையும் நீங்க கிரகத்து கூட கிரகத்து கூட தான். கிரகம் இல்லாம சத்தியசீலன் இல்லை, சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலமும் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வால்மிளகு. இந்த வால்மிளகு வந்து ஒரு மூலிகை தன்மை. இவ்வளவும் நம்ம வந்து அம்பிகைக்கு சமர்ப்பிக்கும் பொழுது நம்ம சம்பாதித்த பணமும் நல்ல வழியில் செலவாகணும். அது வந்து ஒரு மருத்துவத்திற்கோ அல்லது கடன் கொடுப்பதற்கோ இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுல வித்தியாசமா இருக்கு. அந்த மிளகுல இருந்து வால் வந்து அதான் வால்மிளகு. இதை சாப்பிட்டா நல்ல குரல் வளம் இருக்கும். ஆகையினால் இதை போடுறேன். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள மேலும் நம்ம அடுத்து சேகரிக்க போறது என்னன்னா பாரம்பரியமிக்க பொருட்கள். இப்போ அடுத்து நான் காண்பிக்க கூடியது என்னன்னா, இதற்கு பெயரே வரலட்சுமி பெட்டி. வரலட்சுமி பெட்டி அப்படின்னா என்னன்னா, அம்பாள் இத்தனை வருட நோன்பெடுத்த காலகட்டத்தில் எமக்கு தந்த பரிசுகள் அனைத்தையுமே இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா அர்ப்பணிக்க போகிறோம். இதை அர்ப்பணித்து நன்றி சொல்லும் பொழுது இந்த பொருளினுடைய அடுத்தடுத்த வடிவத்தை பெரியதாக வழங்குவாள் என்பது நம்பிக்கை. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த வாசனாதி திரவியங்கள் போட்டாச்சு. தங்கத்தினுடைய முதல் வடிவம் மஞ்சள். ஆகையினால எப்போதுமே நம்ம மஞ்சளை இல்லாம நாம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதனால மஞ்சள் நான் போடுறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை. இதற்கு பெயரே வந்து சப்த கன்னிகளின் சுருக்கிய வடிவம்னு அர்த்தம். இப்போ எந்த தெய்வம் கொலுவிருந்தாலும் அதற்கு காவல் மிக மிக அவசியம். அந்த இடத்தில் தீய சக்தி வராமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சோ இதில் போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தோஷமற்று இருக்க வேண்டும் என்பதற்காக சப்த கன்னியின் வடிவாக இருக்கக்கூடிய ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை. இதுல எப்போதுமே புள்ளிகள் இருக்கக்கூடாது, பிளைனா இருக்கணும். அது போல வந்து இதுல வந்து கிழிச்சல்கள், அழுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆகையினால் அதை போடுறோம். அதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன பண்றோம்னா பருப்புக்கு அதிபதியே குரு பகவான். எப்போதுமே அரிசியை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தனியா போடக்கூடாது. அதனால பாசிப்பருப்பு அப்படின்றது நிறைய பேர் இன்னி வரைக்கும் சார் எப்படின்னா வெறும் அரிசி மாத்திரம் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பருப்புங்கிறது நிறைய பேர் கட்டாயம். அரிசியும் பருப்பும் எப்பொழுதுமே இணைந்து இருக்கணும். அதனால அது கணவன் மனைவி போல. அரிசியோடு பருப்பு சேர்ந்த சாப்பாடும் தனி அரிசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால பருப்பு இல்லாமல் அரிசி நாம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே தனியா போடக்கூடாது. ஆகையினால் பாசி பருப்பு உடைத்த வடிவத்தில் நான் என்ன பண்றேன்னா இது கூட ஆட் பண்றேன். இது தானியலட்சுமியின் வடிவம். ஓகேவா? அடுத்து
மிக முக்கியமான விஷயம் பாரம்பரிய நகை. பாரம்பரிய நகைனா என்னன்னா, இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பவர் இப்ப தாத்தா சொல்லி கடைபிடிக்கலாம், பாட்டி சொல்லி கடைபிடிக்கலாம், அம்மா சொல்லி கடைபிடிக்கலாம். இந்த பாரம்பரியத்தில் முன்னோர்களுடைய நகை எது இருந்தாலும் அதற்கு சக்தி அதிகம். இப்ப பாரம்பரிய நகையை இந்த காலகட்டத்துல ஆன்டிக் கோல்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாரம்பரிய நகை புதையலுக்கு சமமானது. அது வந்து பாத்தீங்கன்னா மேலும் 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 தங்கத்தை ஈர்க்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய நகை எங்க தாத்தா கொடுத்தது பாட்டி கொடுத்ததுன்னு மாத்திடுவாங்க. ஆனா அந்த பாரம்பரிய நகை இருந்தால் கட்டாயமாக மேலும் மேலும் தங்கத்தை ஈர்க்க முடியும். அப்படி ஒரு பாரம்பரிய நகை தான் நான் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி காசு. இதை பார்க்கும் பொழுதே தெரியும் நான் சிங்கி போயிருக்கிறது. சரிங்களா? அப்ப என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுதே ரொம்ப பழைய ஒரு நகை. இது வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாட்டியினுடைய வடிவத்திலிருந்து வந்தது. ஆகையினால் இதை நான் மகாலட்சுமி கடாட்சமாகவே நான் எண்ணுகிறேன். ஆகையினால இதுல இருக்கக்கூடிய 2-3 அவங்களுடைய மாங்கல்ய கொடியிலிருந்த நாணயங்கள் இதெல்லாம். இது எப்படின்னா, நாளைக்கு மனைவின்னு வந்தா அவங்களுக்கு திருமாங்கல்யம் பண்ணும் பொழுது இதை நீங்க சேர்த்து கொடுக்கணும். என்னுடைய பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலியாகவே இறந்தவர்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராப்தம் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க லக்ஷ்மியினுடைய அம்சமாகவே இருப்பதினால் அவர்களுடைய பாரம்பரிய நகையும் இதில் சேர்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்கு. குட்டி காமாட்சி விளக்கு. இது எதற்காக அப்படின்னா, இது வந்து குலதெய்வத்தின் அம்சம். எல்லாமே காமாட்சி விளக்க குலதெய்வத்தின் வடிவாகத்தான் சொல்லுவாங்க. இது வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல போன வருஷம் வாங்கினது. எப்போதுமே ஆடிப்பெருக்கில் வாங்குவதை வரலட்சுமி நோம்பில் சேர்க்கணும். நிறைய பேர் அதை தப்பு பண்ணிடுவாங்க. ஆடிப்பெருக்குக்கு நகை வாங்கினா பெருகும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எப்படி பெருகணும்னா, ஆடிப்பெருக்குக்கு வாங்கி அது வரலட்சுமி நோன்பு கலசத்தில் சேர்த்து அது வழிபட்டதுக்கு பிறகுதான் அது பெருகும். ஆனா அதுல என்ன பண்றாங்கன்னா சேர்க்க மறுத்துடுறாங்க. ஆடிப்பெருக்கிற்கு வாங்கிய நகையை கட்டாயமா என்ன பண்ணணும், கலசத்தினுள் சேர்க்க வேண்டும். இது நான் சென்ற வருடம் வாங்கியது. ஆகையினால் அதை நான் இதுக்குள்ள சேர்க்கிறேன். யாரெல்லாம் வந்து ஆடிப்பெருக்குக்கு சின்ன அளவு தங்கம் வாங்கியிருந்தாலும் மறக்காம இந்த வரலட்சுமி பூஜையில சேர்த்திடணும். அதற்கு அடுத்தபடியா தெரியும், நிறைய பேர் ஸ்ரீசக்கரம் எங்க காட்டுங்கன்னு சொன்னாங்க. இது வந்து என்னுடைய மாணவர் அன்பளித்த தங்கத்திலான ஸ்ரீசக்கரம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதனோடவே சேர்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியா முத்து. இது வந்து கருப்பு முத்து. இது என்ன முத்து? கருப்பு முத்து. எதை தேடுகிறோமோ அதை நாமும் நம்மளையும் அதுவும் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இது வந்து விசேஷ முத்து கடல்ல. புரியுதுங்களா? இது வந்து எனக்கு ஒரு சென்ற வருடம் கிடைத்தது. முத்தின் வடிவாகவே அம்பிகை இருப்பதினால் இந்த முற்றையும் இதுல நான் சேர்க்கிறேன். உடனே இதெல்லாம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த முத்து கிடைக்குதோ அதை நீங்க போட்டா போதுமானது. பழைய தங்கம் உங்களிடத்தில் உங்க முன்னோர்கள் கொடுப்பதையும் நீங்க சேர்க்கலாம். இப்பொழுது நீங்கள் புதிதாக வாங்கி வைத்திருந்தாலும் அதை சேர்க்கலாம். கண்டிப்பா தங்கம் என்பது இதனுள் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்முத்து. இது நம்ம ஆல்ரெடியே காமிச்சிருப்போம். மகாலட்சுமி பூஜையில வெண்முத்து அவசியம். அதனால் 2 முத்துக்களை இதனுள் சமர்ப்பிக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்வம். வில்வம் தாராளமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில் இலைகளாகவே கிடைக்கிறது. அதையும் நாம தாராளமா சேர்க்கலாம். நம்மிடத்தில் இந்த வெள்ளி வில்வ இலை வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்வதற்காக வாங்கியது. சோ அதையும் இதனுள் சேர்க்கிறேன். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாம்பழம் வந்து இந்த டைம்ல அப்பப்போ கொஞ்சம் கரெக்டான சீசன் இருக்காது. இது வந்து என்னுடைய மாணவர் வந்து மாம்பழத்தையே வந்து வெள்ளியின் வடிவில் கொடுத்தாரு. அதனால் மாம்பழம் என்பது முழு சுக்கரனுடைய கடாட்சம். அதையும் இதனுள் சேகரிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமானதாகவும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி கூட நம்ம வெள்ளியில வாங்கி வச்சுக்க முடியுமா, இதே வந்து ஒரு பிரசாதமா கூட வைக்க முடியும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரை மலர். எப்போதுமே இது நான் சொல்றது அத்தனையுமே உங்களுக்கு செல்வத்தை வசீகரித்து கொடுக்கக்கூடிய குறியீடுகள். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதுலெல்லாம் காசு போட்டு என்ன பண்றது, இதுலெல்லாம் போட்டு வாங்கணுமா? உண்மை என்னன்னா, வெள்ளி வந்தால்தான் தங்கம் சேரும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருளினுடைய அளவை வைத்து தங்கத்தின் அளவை மதிப்பிட்டுடலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல தங்கம் அப்படின்றது குரு, வெள்ளி அப்படின்றது வந்து சுக்கிரன். மீன ராசி குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டுல தான் போய் சுக்கிரனே உச்சமடைகிறார்.
இதற்கு அர்த்தம் என்னன்னா, நாம தங்கம் அதிகமாக பெறணும்னா வெள்ளி வாங்கும் பொழுதுதான் அது சேரும். இன்னும் ஒண்ணு, தேவகுரு தங்கத்தை குறிக்கும், அசுரகுரு வெள்ளியை குறிக்கும். சோ எந்த அளவிற்கு நாம் வெள்ளியை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு தேவகுரு நம்மோடு சேர்ந்து கொண்டே இருப்பார். இருவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதத்தில் அந்த பொருள் சேரும். ஆகையினால என்னன்னா, தங்கத்தை நம்ம லாக் பண்ணி வைக்கணும்னா அதற்கு வெள்ளி மிக மிக முக்கியம். அதனால எப்போ என் மாணவர்களுக்கு நான் தங்கம் வாங்கினாலும் முதலில் வெள்ளி வாங்கி பின் தங்கம் வாங்குங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆகையினால் வெள்ளி பொருள் சேகரிப்பே தங்கத்தை அடகு வைக்காமல் லாக் பண்ணும். நீங்க ஒரு வெள்ளி கிண்ணத்திலேயோ அல்லது வெள்ளி டப்பாலையோ நீங்க வந்து உங்க தங்கத்தை போட்டு வைங்க, அடகு போனுச்சுன்னா அப்புறம் கேளுங்க. சோ இது அருமையான ஒரு டிப்ஸ் சார் நடுவுல கொடுத்துட்டீங்க. அதனால இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா வெள்ளி தாமரை இத வந்து இதனுள் சேர்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது வாழை கொத்து. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழைத்தார் வந்து நம்ம பழங்களை வைப்பாங்க, நீங்க அதையும் வந்து சின்னமா கொண்டு வந்து வச்சிட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குருவின் காரகத்துவம். வாழைத்தார் என்னைக்குமே ஒரு வீட்டுல இருக்கணும். இப்பெல்லாம் யாருமே வாழைத்தார் வைக்கிறது இல்ல. நம்ம வீட்டுல எப்பொழுதுமே சாப்பிட்டதற்கு பிறகு வாழைத்தார் இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல வந்து வீட்டுல வந்து ஒரு கயிறு கட்டி வாழை சீப்புகளை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இருந்தா அந்த வீட்டுல சண்டை நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, விவசாயிகளுடைய வீட்டுல கண்டிப்பா வாழைத்தார் எப்போதுமே நிறைந்திருக்கும். இந்த வாழைத்தார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சண்டை சச்சரவு பூஜையில் எதுவும் இடையூறு இல்லாததற்கான குறியீடு. ஆகையினால இதை நம்ம வந்து சேர்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியா இது எல்லாமே நான் வாழ்க்கையில பண ஈர்ப்பு விதிக்காக சேகரித்து சீக்கிரட்டா வச்சிருந்தது எல்லாத்தையுமே திருவருள் டிவிக்காக ஓப்பனா நம்ம வந்து சொல்றோம். இது உங்களுக்கு என்னன்னு தெரியறதா? சாவின்னு தெரியுது. இதுக்கு பெயர் வந்து குபேர சாவி. குபேரன் தான் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையின் அதிபதி. சோ யாருக்கெல்லாம் புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வீட்டுல வந்து வடக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து செல்வத்தை என்ன பண்ண முடியாதுன்னா குபேர நிதி திறந்து தரமாட்டார். ஆகையினால் இந்த குபேர சாவி என்பது வடநாட்டில் ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒன்று. சரிங்களா? அதுல நீங்க பார்த்தாலே தெரியும் புதன் சுக்கிரன் காம்பினேஷன்ல இத நான் கொடுத்திருப்பேன். ஸ்டோன்ஸ் வந்து பச்சையும் வெள்ளையும் தான் இருக்கு. வெள்ளைன்றது வைரம். வைரம் கல் கிடையாது. இது வந்து நார்மல் ஸ்டோன் தான். ஆனா அது வைரமாக நம்ம எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா குபேரனுடைய திருவுருவம் பதிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த குபேர சாவியினுடைய வழிபாடு செல்வத்தை மிகப்பெரிய அளவில் ஈட்டி தரும். வடக்கு திசையினுடைய ரகசியத்தை ஓபன் பண்றது இந்த சாவி. ஆகையினால இது அத்தனையுமே நமக்கு செல்வத்தை மிகப்பெரிய அளவில் வசீகரிக்க கூடியது. சோ குபேர நிதி கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாவியை மக்களிடத்தில் காண்பித்திருக்கிறேன். அதையும் நான் மகாலட்சுமியோடு சேர்க்கிறேன். நேர்களே, இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்க வந்து வெள்ளி வாங்கும்போது இந்த குபேர சாவி வாங்க மறந்துடாதீங்க. இப்போ இதெல்லாம் நான் சொல்றது இப்போ நீங்க இப்படியே ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக நான் இங்க சொல்லல. இதை நான் சேகரிக்க கிட்டத்தட்ட 10 வருட காலங்கள் அவகாசம் தேவைப்பட்டது. இது எல்லாம் உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பார்த்து உங்களுடைய செல்வத்தை அதிகமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது அத்தனையும் சொல்றேன். கண்டிப்பாக. ஏன்னா வெள்ளி வாங்குறாங்க எல்லாரும், கப்பா வாங்கி வச்சுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி குறியீடுகளா வாங்கி வச்சுக்கணும். பூஜையில அது உபயோகப்படுத்தணும். மிகப்பெரிய ரகசியம். வடக்கு திசையை அழகா திறந்து விடுவார். வடக்கு திசையிலிருந்து தான் நமக்கு அன்றாட வருமானம். 1000 வந்தாதான் லட்சம், லட்சம் தான் கோடி. சோ 1000 வருவதற்கான குறியீடு சாவி. சோ இது நம்ம தினம் தினம் பூஜை அறையில கூட தாராளமா வைக்கலாம். அது ஆக்சுவலி நான் எங்க வைப்பேன்னா பணப்பெட்டகம். பணப்பெட்டகத்தில் இருக்கும் பொழுது அது பாதுகாப்பு. சாவி என்பது கேதுவை குறிப்பது. காரணம், சாவி எங்க இருக்கிறதோ அங்க ஞாபகத்திறன் வரும். அதே போல வந்து செல்வத்தை பாதுகாக்கும். ஆகையினால் சாவி குறியீட்டை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குங்குமப்பூ. நம்மளுடைய எல்லா பதிவுகளிலும் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம். இந்த குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல்வத்தை அதிகமாக ஈர்த்து தரக்கூடியது. ஆகையினால் குங்குமப்பூவை சேர்க்கின்றோம். மக்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்க பண்றதெல்லாம் எல்லாமே உயர் ரகமாவே இருக்குதே குருஜி, இதெல்லாம் நாங்க எப்படி பண்றதுன்னு ஒரு கேள்வி வரலாம். ஆரம்பத்தில் நானும் இவ்வாறு செய்யவில்லை. படிப்படியாக உயர்ந்ததினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைமையைத்தான்
மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டுமே தவிர, இதே போல் இது எல்லாம் இருந்ததினால்தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணுன்றதுக்காகவும் அவங்களும் இதே வளர்ச்சியை அடையணுன்றதுக்காகவும் தான் இவ்வளவு ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றனே தவிர, லக்ஷ்மி ரகசியத்தை யாருமே வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நான் சொல்வதற்கு காரணம், மக்கள் அறியாமை என்ற இருளிலிருந்து நீங்கி உண்மையான லக்ஷ்மி எது, உண்மையான லக்ஷ்மியை எவ்வாறு வசீகரிக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும், என்கிட்ட ஒண்ணுமே சேர மாட்டேங்குதே, ஆனா சில பேர்ட்ட சேர்ந்துட்டே இருக்கிறதே, ஆனா நம்ம என்ன தவறுகள் பண்றோம்ன்றத அழகா சொல்லியிருக்கோம். தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா குபேர நாணயம். இது குபேரனுடைய யந்திரம். இது மகாலட்சுமியை நமக்கு அதிகம் ஈர்த்து கொடுப்பது. இதுல பாத்தீங்கன்னா குபேரனுடைய படத்தை நான் பதித்திருக்கிறேன். இதுல குபேரனுடைய யந்திரமும் இருக்கிறது. இது எதுவும் கடையில் வாங்கியது கிடையாதம்மா. இது எல்லாம் ஜோதிட காரகத்துவத்தை நன்கு படித்து அந்த காரகத்துவத்திலிருந்து சேர்த்த பொருள். இதை தான் நான் பண ஈர்ப்பு விதி வகுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் படித்து இந்த குறியீடை எல்லாம் உருவாக்கி தான் நம்ம சேர்க்கிறோமே தவிர, இதை தேடி எந்த கடையிலும் அலைய வேண்டாம். நிச்சயமாக சார் பண ஈர்ப்பு விதின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணுமோ ஒரு நம்பர் கொடுக்கப்படும், அதில் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பண ஈர்ப்பு விதியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இரட்டை மீன். இது என்னன்னா மீன ராசியின் குறியீடு. காரணம் என்ன அப்படின்னா, மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சம். ஆகையினால் இந்த இரட்டை மீன் குறியீடு எங்க இருக்கிறதோ அங்கு சுக்கிரவசியம். நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனைகளுடைய வாசல்ல மீன் குறியீடு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல இதுல ஒரு மீன் ஏறுமுகமாகவும் மறு மீன் இறங்கு முகமாகவும் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு மனிதன் லாபத்தை நோக்கியே போகிறான் என்றால் சுயநலம் மிகும். வந்த லாபத்தை செலவு செய்து மல்டிபிள் ஆக்கணும். அதனால ஏற்றம் இறக்கம் என்பது இயல்பாகவே இருக்க வேண்டும். சமமாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரித்தால் தான் நமக்கு நோய் இல்லாம இருப்போம். சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் போய் உடம்புல தங்கிடுச்சுன்னா அதற்கு பெயர் நோய். அப்போ நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நல்ல வழியில் செலவழியணும்ன்றதினுடைய அடிப்படை தான் இரட்டை மீன் குறியீடு. இது குபேர நிதி கிட்ட நீங்க பார்க்கலாம். அதையும் சேர்க்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா, இது பாத்தீங்கன்னா என்னுடைய மோதிரம், வைர மோதிரம். இப்போ பொதுவா கேட்கலாம், இதுக்குள்ள சேகரித்திருக்கிறது என்ன சேகரித்திருக்கிறோம்? மஞ்சள் போட்டோம், மஞ்சளுக்கு பின் முத்து போட்டோம், முத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெள்ளி, வெள்ளிக்கு பிறகு தங்கம், தங்கத்திற்கு பிறகு வைரம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, மண் தத்துவம் தான் நிலவசியத்தை கொடுப்பது. ஒரு மனிதனுடைய செல்வ அளவை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, அவர் வைத்திருக்கக்கூடிய நிலம், அவர் வைத்திருக்கக்கூடிய பொன் பொருள். அதே போல ஜோதிடப்படி நில ராசிகள் இருக்கு இல்லையா, ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிகள்ல சுபகிரகம் இருந்தா அவர் பெரும் செல்வந்தர்னு அர்த்தம். அதனால நமக்கு இந்த 3 ராசிகள்ல கிரகம் இல்லைன்னா அவங்களால செல்வத்தை சேகரிக்க முடியாது. அப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சதை பகுதி, கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி நிலத்தத்துவத்தை குறிக்கும். அப்போ யாருக்கு நிலத்தத்துவம் இல்லையோ அவங்க தான் தங்க நகை விரும்ப மாட்டாங்க, ஆடைகளை விரும்ப மாட்டாங்க. அப்போ நிலத்தத்துவத்தை வலுப்படுத்த நிலத்தில் அந்த மண் தன்மையிலேயே உயர்ந்த மண் தங்கம், மண் தன்மையிலேயே உயர்ந்த மண் வைரம். இதெல்லாம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது? பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய உயர் உலோகங்கள். அப்போ மகாலட்சுமிக்கு நிலமகள், பூமி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறதா? சீதா தேவி பூமாதேவியினுடைய மகள் அப்படின்னு மண்ணிலிருந்து தோன்றினாங்களா? ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமியினுடைய அவதாரம், அவங்களும் மண்ணிலிருந்து தோன்றினாங்க இல்லையா? அப்ப மண்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ மகாலட்சுமியினுடைய மண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கிய வடிவம் தான் தங்கம், வெள்ளி, வைரம். அப்போ நாம நிலத்தத்துவத்தை அதிகம் பெறணும்னா நம் உடல் என்ற நிலத்தத்துவத்தில் தங்கம், வைரம், வெள்ளி அணிகின்ற பொழுது மட்டும்தான் நாம அதிக நிலங்களை ஈர்க்க முடியும். நிலத்தின் வடிவாக இருப்பது தோட்டம், வீடு, அந்த நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய கனிமங்களை வைத்துதான் வாகனம் முதற்கொண்டு செய்யப்படுது. அப்போ ஒரு பெரும் செல்வந்தராகணும்னா இந்த 3 தங்கம், வெள்ளி, வைரத்தை நாம உடலோடும் வாழ்வியலோடும் இதை வைத்து மகாலட்சுமியாக பாவிக்கும் பொழுது மட்டும்தான் அது அதிகமா பெற முடியும். அப்ப என்னன்னா, நான் 100 சவரன் வச்சிருக்கேன், அடகு கடையில இருக்கு, 500 சவரன் வச்சிருக்கேன், பேங்க்ல இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய உடம்பிலும் தன்னுடைய வீட்டிலும் இந்த நிலத்தத்துவத்தை சரியா பயன்படுத்தலன்னு அர்த்தம்.
அப்ப என்னன்னா ஒரு போட்டோ வாங்கி வச்சு நம்ம மகாலட்சுமியை வழிபடுகிறோம், அதன் மூலம் அவங்க 1 கிராம் தங்கம் தராங்க. அந்த 1 கிராம் தங்கத்தை மகாலட்சுமியாகவே ப்ரமோஷன் பண்ணி நீங்க வழிபட்டீங்கன்னா அடுத்து 1 சவரன் வரும். 1 சவரனை வச்சு நீங்க மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா 10 சவரன் வரும். அப்போ எந்த பொருளை எதால் ஈர்க்க வேண்டுமோ அதை வைத்துதான் நம் மகாலட்சுமியாக பாவிக்க வேண்டும். இதைதான் வாழ்வில் பெரிய கோடீஸ்வரர்கள் பின்பற்றுகிறார்கள். நான் மட்டும் கிடையாது, இப்போ சமுதாயத்துல உயர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் வீட்டினுடைய வரலட்சுமி நோம்பு போட்டோ நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாம் வெள்ளி பொருளும் தங்க பொருளும் பணக்கட்டுகளும் இருந்தே தீரும். காரணம் என்னன்னா எதை அவர்கள் லட்சுமியாக நம்புகிறார்களோ அதை வைத்தே வழிபடுகிறார்கள். நாம மட்டும்தான் அம்பாள் என்ன கொடுத்தாலும் அதை நாம மட்டும் வச்சுக்கிட்டு அவளை எனக்கு நீ எதுவுமே கொடுக்கலன்னு பழைய வடிவத்திலே திரும்பி திரும்பி வைக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? ஏன்னா வெள்ளியாக தங்கத்தாக முத்துக்களாக நீங்க மகாலட்சுமியை வைத்து வழிபடணும், கொடுத்ததை தான் வழிபடணும்னா அப்ப பூமியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்பதான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதனால மண்ணினுடைய உயர்ந்த வடிவமே என்ன? வைரம். ஆகையினால் இதுல என்ன செய்யப்படுது? சேர்க்கப்படுகிறது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ வைரத்தை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாருமே சொன்னோம். இப்போ கிட்டத்தட்ட நாம இந்த லக்ஷ்மி கலசத்துக்குள்ள என்ன சேர்த்திருக்கோம்? அரிசி சேர்த்திருக்கிறோம், பருப்பு சேர்த்திருக்கிறோம், வாசனாதி திரவியங்கள் சேர்த்திருக்கிறோம், தங்கம், வெள்ளி, வைரம், முத்துக்கள், இது போன்ற அதிகபட்ச லக்ஷ்மி குறியீடுகளை அத்தனையும் இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேகரித்திருக்கிறோம். இதுல இறுதியாக சேர்க்க போறது என்ன அப்படின்னா ஆடிப்பெருக்கில் ஒவ்வொரு வருடமும் வாங்கிய நகை. புரியுதுங்களா? எப்போதுமே பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நான் ஒரு கலசத்துல வருஷா வருஷம் ஒரு புது நகை சேகரிப்பது வழக்கம். அது போல பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வரலட்சுமி நோம்பிற்கு ஒரு சிறு தங்கத்தையாவது கணவரிடத்திலிருந்து பெற்று இதை நீங்க சேர்க்கணும். அது உங்க பணமா இருக்கக்கூடாது, கணவர் வாங்கிய பணமா இருக்கணும். இன்கேஸ் கணவர் இல்ல, கைம்பெண்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா வாரிசுகளிடமிருந்து நாம தங்க நகை வாங்கி சேர்த்தால் அது அவர்களுக்கு தானே சேர போறது, அது நிச்சயமாக இருக்கும். இப்ப அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா இந்த வருடம் நமக்கு ஆடிப்பெருக்கில் வாங்கினது அஷ்டலட்சுமியினுடைய நாணயங்கள். இந்த நாணயங்களை நான் என்ன பண்றேன்னா இதனோடு சேர்க்கிறோம். புரியுதுங்களா? இப்ப கிட்டத்தட்ட நமக்கு எல்லாத்தையுமே லட்சுமிக்குரிய பொருளை எல்லாம் இதுல என்ன பண்ணியாச்சு? சேர்த்தாச்சு. இப்ப எடுத்து நாம கலசத்தின் மீது வைக்க போகிறோம். வைங்க. இப்ப அடுத்து நாம கலசத்தில் இருக்கிற முக்கியமான திரவியங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இது மண் தத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திரவியங்களும் என்ன இருக்கிறது? உள்ளே இருக்கிறது. இப்ப அதற்கு அடுத்தபடியாக நாம என்ன பண்ணணும்னா மாவிலை. இந்த மாவிலை வைக்கணும். மாவிலை இருக்கு, எடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நாம லக்ஷ்மியினுடைய திருவதனம் வைப்பதற்கு ஒரு பூரண கும்பத்தினுடைய முழு வடிவமே தேங்காய் தான். சோ மஞ்சள் தடவிய தேங்காய் இதன் மேல வைக்கணும். சோ மஞ்சள் தடவிய தேங்காய் வைங்க. இப்போ மஞ்சள் தேங்காய் நம்ம வைத்தாச்சு. இது ஏன்னு நீங்க கேட்கவே இல்லையே? கண்டிப்பாக இப்ப அடுத்த நான் கேட்க வந்தேன் குருஜின்னா, எல்லாரும் இது வைப்பாங்க. இது மேலேயே சாமியை அந்த நார்லயே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதனால வச்சிருவாங்க. நீங்க இதை ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இது எதற்கு? மூங்கில் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அடையாளம். புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிதுன ராசியையும் கடக ராசியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அம்பாளுக்கு ஆபரணம் பூண்டுவதற்கு இந்த நட்சத்திரம் மிக மிக முக்கியம். மூங்கில் காற்று தத்துவத்திற்குரியது. ஆகையினால்தான் காற்றின் வடிவாகத்தான் அதை நம்ம இசைக்கவே முடியும். இதை கூட வச்சிருக்கவர் யாருன்னா கிருஷ்ணன் பரமாத்மா. அப்போ அம்மை இருக்கிறாங்க, மகாலட்சுமி தேவி இருக்காங்கன்னா கூடவே கணவரும் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். ஆகையினால் கண்டிப்பா. ஏன்னா ஏதோ ஒரு குச்சி வச்சிருவாங்க, ஆனா மூங்கில தான் வைக்கணும். மட்டும்தான் வைக்கணும். வேற எதுவும் கிரகங்களை நீங்க இணைச்சு சொல்லி வேற எதுவும் வைக்க கூடாது. அடுத்து அம்பிகையினுடைய திருவதனம். இதை நமக்கு பிடித்தாற் போல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நகையெல்லாம் போட்டு அலங்காரம் செய்திருக்கிறோம். இந்த அலங்காரம் செய்த இந்த அம்பிகையினுடைய முகத்தை நாம எப்பொழுதுமே தேங்காயில் பதிய வைப்பது சிறப்பு. இதுல ஒரே ஒரு சந்தேகம். இப்போ இந்த முகத்துல இப்ப நீங்க நகைகள் எல்லாம் போட்டு அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் இந்த கடையில இருந்து வாங்கும் பொழுது நகை கடையில இருந்து அம்மனுடைய முகத்தை வாங்கிடுவாங்க, அப்படியே வச்சு தேங்காயில வச்சு பூஜை பண்ணி. நிச்சயமா கூடாதுமா. ஏன் அப்படின்னா மகாலட்சுமி அப்படின்னாலே அலங்கார பிரியன். விஷ்ணு அப்படின்னா அலங்காரத்திற்கெல்லாம் அழகு சேர்ப்பவள்
திருமகள். ஆகையினால் அவள் எந்த பொருளிலெல்லாம் எந்த வடிவத்திலெல்லாம் இருக்கிறாளோ அதையெல்லாம் சேர்த்து நாம் அழகுபடுத்தியே தீர வேண்டும். அதனுடைய அடிப்படையில அலங்காரம் இல்லாமல் வெறுமுகத்தை வைக்கக்கூடாது. இதுல அழகா கண்மையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இட்டிருக்கிறோம். இது மாதிரி வைத்து அழகுக்கு திருஷ்டி ஆயிடப்படாது, அதனால திருஷ்டி போட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வைத்திருக்கிறோம். இதை நாம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த கலசத்தில் இணைத்திடணும். இப்ப நாம கலசத்தை முகத்தை அமைச்சாச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு பட்டு வஸ்திரம். இப்ப இந்த வஸ்திரம் சாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் புடவையா கட்டி உட்கார வச்சிருப்பாங்க, சில பேர் பாவாடை சட்டை போடுவாங்க, சில பேர் நிறைய பேர் இந்த பிளவுஸ் துணி போடாமையே பண்றாங்க. இது எப்படி கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். அதாவதுமா என்ன பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா அம்பிகையினுடைய ஆதித்தன்மை எப்படியோ அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அம்பிகையை கலசத்துல வைத்து கை கால் இந்த மாதிரிலாம் அலங்கார கிரியை பண்ணுவாங்க. அவங்கள போட்டு நிறைய நூல்கள்லாம் சுத்தி ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க உள்ள உயிரோட்டம் இருக்கிறத நம்ம நம்புறோம். அப்ப எந்த அளவுக்கு நாம ஆதி காலத்தில் இந்த கலச முறை இருக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே தான் நம்ம பண்ண வேண்டுமே தவிர, நீங்க உருவ ரூபமா வைக்கணும்னா கலசம் இல்லாத உருவத்தை நீங்க கை கால் வச்சுக்கோங்க. ஆனா கலசத்தை அமைத்து அதுல கண்ணப்புனான்னு போட்டு கயிறுகளை நிறைய கட்டாதீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்ப நாம அழகா பாவடையை இது பியோர் பட்டு, இது நமக்கு கடைகள்ல கிடைக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இப்போ அழகா நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு, சாத்தியாச்சு, அது மேல நகை போட்டாச்சு. அதுல நான் அன்றாடம் போடக்கூடிய செயின், என்னுடைய நகையும் இதுல நான் இணைத்திருக்கிறேன். இப்ப அம்பாள் ஒரு பூரண அலங்காரத்தோடு காட்சி கொடுக்கறாங்க. இந்த அலங்காரத்திற்கு இன்னும் அழகு சேர்ப்பது போன்று மலர் வகைகள், என்னைக்குமே மலர் அப்படின்னாலே அது மகாலட்சுமி கடாட்சத்தை குறிக்கும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மல்லிகை, மறிக்கொழுந்து, தாமரை, ஜாதி மல்லி, இதெல்லாம் மனதை அதிகமாக நமக்கு ஈர்த்து கொடுப்பது, பொருளாதாரத்தையும் ஈர்த்து கொடுக்கும். அந்த மலர்களால நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தடுத்து அலங்காரம் செய்யலாம். கண்டிப்பாக. அடுத்தது ரொம்ப அழகான வாசனையான எல்லா மலர்களும் இங்க இருக்கு. ஓகே, வில்வ நிலையாயை நம அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பிகை பாத்தீங்கன்னா வில்வ மரத்தடியில் எப்பொழுதும் தவம் இருக்கிறாள். அதனால வில்வ மரத்தடிக்கு யார் நீர் ஊற்றினாலும், வில்வ இலையை யார் பறித்து பூஜை செய்தாலும், யாருக்கு பூஜை செய்யணும்? சிவபெருமானுக்கு. சிவபெருமானிடம் பாத்தீங்க அப்படின்னா அம்பிகை அவளோட சிவபெருமானுடைய தோற்றமாகவே இருக்கக்கூடிய வில்வ மரத்தின் வேரில் வாசம் செய்கிறார். ஆகையினால அந்த வில்வ மரத்தை யார் பார்த்தாலும் தண்ணீர் ஊற்றுங்கள், லக்ஷ்மியினுடைய அருள் நிறைவாக கிடைக்கும். இப்ப நாம இந்த மூங்கில் வச்சதுக்குரிய விஷயமே டெக்கரேஷனுக்கு தான். அதனால இப்போ நாம அதை செயல்படுத்தலாம். இப்ப நம்ம அம்பாள அழகா அலங்காரம் பண்ணி நகை போட்டு ஜடை வச்சு பூ அலங்காரம் பண்ணி அழகா ரெடி பண்ணிட்டோம். நிச்சயமா. இந்த சங்க ஏன் சார் இங்க வச்சிருக்கீங்க? அதாவதுமா பொதுவா மகாலட்சுமி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பூரண சங்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இது கடலினுடைய குழந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஓம்காரத்தின் தத்துவமாக விளங்கக்கூடியது. அத்துணை இறைவனுக்கும் அமிர்தம் ஈன்று தந்தது. அதாவது இந்த வலம்புரி சங்கில் பட்ட விஷம் கூட ஒரு மனிதனுடைய ஆயுளை கொள்ளாது என்பதனுடைய அடையாளம் தான் இந்த சங்கில் விஷத்தை ஊற்றி சிவபெருமான் உண்ணக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சோ வலம்புரி சங்கில் பட்ட எந்த ஒரு பொருளும் அது விஷமாவே ஆனாலும் அது அமிர்தமாக மாற்றக்கூடிய தன்மையை இது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஓம்காரத்தின் நாதம் வீடு முழுவதும் நல்ல நேர்மறை அதிர்வுகளையே உருவாக்கும். எப்பொழுதுமே இந்த வலம்புரி சங்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு உயிரினம் தானே, அதுல கண்டிப்பா ஒரு பூச்சி இருக்கும் இல்லையா? அப்போ இது வெறும் உடல். இந்த உடலுக்கு நாம உடை போடணும். அந்த உடை போடக்கூடிய விதம் தான் கவசம். புரியுதுங்களா? சோ கவசம் இல்லாது வலம்புரி சங்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. அதனால்தான் அந்த கவசத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா போட்டிருக்கிறோம். இது மகாலட்சுமிக்கு உகந்தது. கடலில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே மகாலட்சுமிக்கு உகந்ததினால் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு குத்து விளக்கு, 5 முக குத்து விளக்கு இதில் நாம் ஏற்றாமல் வைத்திருக்கிறோம். ஆனா வைக்கும் பொழுது அனைவருமே என்ன பண்ணணும், ஏற்றி வைக்க வேண்டியது அவசியம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா
மகாலட்சுமி எதிலெல்லாம் அஷ்டலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிறாளோ அத்துணையும் நாம என்ன பண்ணிட்டோம்னா கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம். இதனுடைய அடிப்படையில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. இப்ப இவ்வளவும் இருந்தாதான் மகாலட்சுமி நோன்பு வழிபடணுமான ஒரு கேள்வி வரலாம். உங்களிடத்தில் இந்த ஜென்மத்தில் இன்றைய வருடத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி எதையெல்லாம் நிறைவாக கொடுத்திருக்கிறாளோ அதையெல்லாம் பண்ணலாம். ஐயா, என்னிடத்தில் வெள்ளி நாணயம் இல்லை, தங்க நாணயம் இல்லைன்னா காசுகள் இருக்கவே இருக்கிறது. 1 ரூபாய், 5 ரூபாய், அதையெல்லாம் நம் கலசத்தில் தாராளமாக சேர்க்கலாம். ஒரு வெள்ளி நாணயம் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட கடவுள் நமக்கு நிச்சயமா தகுதி படைத்திருக்கும். ஆகையினால் ஒரு வெள்ளியாவது அதில் இருக்க வேண்டியது அவசியம். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், இந்த குங்குமப்பூ, இது போன்ற திரவியங்களை நீங்கள் சேர்க்கும் பொழுது அதோடைய தன்மை மிக 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 ஆகர்ஷணத்திற்கு அதிகமாக உங்களை உட்படுத்தி மிகப்பெரிய அளவில் உங்களை என்ன பண்ணும்னா லக்ஷ்மி வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இதுல இன்னொன்னு நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வழிபாட்டில் மிக உகந்தது சங்கு சக்கர நாமம். இதை நீங்க பார்த்திருப்போம். கண்டிப்பாக இந்த குறியீடு இந்த சங்கு சக்கர நாம குறியீடு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இறைவனுடைய வழிபாட்டில் வரலட்சுமி நோன்பாக இருக்கட்டும், லக்ஷ்மியுடைய மிக முக்கியமான குறியீடு. ஏன்னா அம்பிகை வந்து பெருமாளுடைய திருமார்பில் உறைந்திருப்பதாக அர்த்தம். அப்ப என்னன்னா அந்த தாயாரும் பெருமாளும் என்னைக்குமே பிரிய மாட்டாங்க. அது ஒன்றாக இருக்கக்கூடிய இதனுடைய வடிவமே அது. ஆகையினால் இப்பொழுதைக்கு நமக்கு பூரணமான அலங்காரம் ஆகிவிட்டது. இந்த அலங்காரத்தை நாம் ஒரு கொலு மண்டபமாக, ஒரு மண்டபத்தை வைத்தும் அதிலும் தாராளமாக சேர்க்கலாம். அதாவது பூரண கும்பம் வைக்கின்ற பொழுது இதில் கை கால்கள் இது போன்று வைத்து நாம் தொந்தரவு செய்ய கூடாது. எது பிரதானமான லட்சுமியோ, எந்த லட்சுமிக்கு நாம் அணிகலன் போட்டிருக்கிறோமோ அதை வெறும் கலச வடிவாகவே வைப்பதுதான் சால சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக மேலும் இதற்கு மெருகேற்றுவது போன்று தாழம்பூ அலங்காரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மரிக்கொழுந்து மிக மிக உகந்தது, அதையும் சேர்த்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக செண்பக மலர் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். பாரிஜாத மலர் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். அதைவிட மிக 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 முக்கியமானது பவளமல்லி. இது இரவில் பூக்கக்கூடியது, அதனால வந்து அது சுக்கிரனுக்கு உகந்தது. பவளமல்லி காலை நேரத்தில் பூக்காது, இரவு முழுவதும் பூத்து குலுங்கி இருக்கும். இந்த மலர்கள் வந்து பெருமாளினுடைய அம்சமாகவே, நீங்க இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய செந்தூரம், அந்த வெள்ளை, இது ரெண்டும் இணைந்த மாதிரியே அந்த மல்லிகை இருக்கும். ஸோ இந்த பவளமல்லி அம்பிகைக்கு மிக மிக உகந்தது. அது மட்டும் அல்லாது நாம பத்திரம், இதுல வந்து வில்வ பத்திரம் என்ற இலையை சமர்ப்பிச்சிருக்கோம். இது அர்ச்சனைக்கு வந்து வில்வம் பயன்படுத்தலாம், அதே போல துளசி பயன்படுத்தலாம், மருதாணி இலை பயன்படுத்தலாம். இது எல்லாம் அர்ச்சனைக்கு மிக 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 உகந்தது. மருதாணி இலை வந்து லட்சுமியினுடைய முழு அருள் பெற்றது. ஆகையினால் மருதாணி இலை பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியா மாயிலை, அதையும் பயன்படுத்தலாம். பொதுவாக மருதாணி, வில்வம், மாயிலை, அரச இலை இதையெல்லாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் அர்ச்சிக்கலாம். அர்ச்சித்ததையே திரும்ப திரும்ப அர்ச்சித்தாலும் அதற்கு தோஷம் இல்லை. இந்த பத்திரங்கள் எல்லாம் எங்கு இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி நீங்காது வாசம் புரிவாள். ஆகையினால் இதையெல்லாம் நம் வரலட்சுமி நோன்பில் மலர்களாக சமர்ப்பணம் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக நெய்வேத்தியம் அப்படின்னு வரும்பொழுது மிக உகந்தது வெள்ளை நிற பொருள். இப்ப வெள்ளை நிற பொருள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கல்கண்டு பொங்கல். அதுல என்ன பண்ணக்கூடாதுன்னா வெல்லம் இருக்கக்கூடாது, பால், தண்ணீர், பச்சை அரிசி, பாசி பருப்போடு கூடிய கல்கண்டு, பாறை கல்கண்டுன்னு கடையில கிடைக்கும். அதை போட்டு அந்த பாலில் வேக வைத்து பொங்கல் பண்ணும் பொழுது ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்டா இருக்கும். அதற்கு பிறகு இறுதியாக நெய், முந்திரி பருப்பு எல்லாம் போடும் பொழுது நல்ல ஒரு மனம் கமழ இருப்பதை பார்க்கலாம். அதற்கப்புறம் இட்லி ரொம்ப ரொம்ப அவசியமான நெய்வேத்திய பொருள் வரலட்சுமி விரதத்தில். அதுல சட்னி சாம்பார் வைக்க கூடாது. என்னைக்குமே வரலட்சுமி நோன்புல எந்த விதமான கார பொருளும் அதில் என்ன பண்ணக்கூடாது, இணைய கூடாது. ஆகையினால வெறும் இட்லி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா வைக்க வேண்டியது அவசியம். அதற்கு அடுத்தபடியாக பூரண கொழுக்கட்டை. இந்த பூரணத்துல குறிப்பா தேங்காய் இருக்க வேண்டும், எள் கொழுக்கட்டை இருக்க கூடாது. சோ தேங்காயோடு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு, கடலை பருப்பு, அதோடு சிறிது குங்குமப்பூ,
சரிங்களா? குங்குமப்பூ எல்லாத்துலயுமே குங்குமப்பூ இருக்கணும். அதோடு சிறிது குங்குமப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் இணைத்து பூரண கொழுக்கட்டை மிக மிக உகந்த ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக வந்து பால் பாயாசம். இந்த பால் பாயாசத்தில் ஜவ்வரிசி இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா ஜவ்வரிசி பாயசத்தை கூட பால்ல பண்ணிடுவாங்க. சோ ஜவ்வரிசி பால் பாயசத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்க கூடாது. அதுக்கு பதிலா என்ன சேர்க்கணும்னா பச்சை அரிசி சேர்க்கணும். புரியுதுங்களா? பச்சை அரிசியாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது சேமியாக்கு பதிலாக ஜவ்வரிசிக்கு பதிலாக பச்சை அரிசியை சேர்த்து பாயாசம் செய்வது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ அதை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பு பிரசாதம் அக்கார வடிசல். இந்த அக்கார வடிசல் வந்து மகாலட்சுமி விரதத்திற்கு மிக 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 உகந்த ஒரு விஷயம். அதையும் நாம செய்யலாம். அதற்கப்புறம் வடை, அதுல குறிப்பா உளுந்து வடை. அந்த உளுந்து வடையில என்ன இருக்கக்கூடாதுன்னா பூண்டு, வெங்காயம் இது போன்ற மசாலா கலவைகள் இருக்கவே கூடாது. பிளைனான வடையாகத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும். இது எல்லாம் பிரதானமான நெய்வேத்திய பொருட்கள். மகாலட்சுமிக்கு படைக்கக்கூடிய அத்தனை நெய்வேத்தியத்திலும் பால், நெய், அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் வகைகள் இதெல்லாம் இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. இதையெல்லாம் வைத்து அதற்கு வழிபாடு செய்து அதை அந்த வீட்டினுடைய எஜமானி உண்ணுகின்ற பொழுது பூரணமான சுக்கிரவசியம் உண்டு. மகாலட்சுமி விரதம் அப்படின்னாலே அந்த வீட்டுல கூட்டம் அதிகமா இருக்கணும். பெண்கள் கூட்டம் குவிந்திருக்க வேண்டியது அவசியம். 2 பேர் தான் கூப்பிட்டேன், சொந்தக்காரங்க வரல, யாரும் வரலன்னு முடிக்க கூடாது. குறைந்தது 7 நபராவது வீட்டில் இலை போட்டு சாப்பிட வேண்டும். அம்பிகைக்கு படைத்த நெய்வேத்தியத்தை இலையில் பகிர்ந்து தர வேண்டியது அவசியம். 7 பேரும் பெண்களாக இருக்கணும். விரதம் இருப்பின் ஆண்களுக்கு பரிமாறி நம்ம வந்து தாம்பூல தட்சணைகள் தாராளமாக ஆண்களுக்கும் கொடுக்கலாம். எந்த விதத்திலும் தவறு இல்லை. மாங்கல்ய சரடை தவிர மற்ற எல்லாமே வாழைப்பழம், வெற்றிலை பாக்குதெல்லாம் வைத்து தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா. கண்டிப்பாக. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்க குறிப்பிட்ட இந்த நைவேத்தியங்கள் கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவாங்க. அதுலயும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி இருக்கணும் இருக்கக்கூடாது. பழங்கள்னு பார்த்தா நம்ம பேசிக்கா எந்த மாதிரி பழங்கள் வந்து வைக்கணும்? இப்போ இதுல நாம வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து மார்னிங் வந்து நம்ம தேங்காய் உடைச்சாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அம்பிகைக்கு உகந்த பழம் வந்து மாம்பழம். அதுக்குள்ளேயே நான் போடும் பொழுது சொல்லியிருப்பேன். அதனால மாங்கனி என்பது மிக 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 முக்கியம். அதற்கு பிறகு பேரிக்காய். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பேரிக்காய் கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இது சீசன் டைம் தான். அதை விட மிக முக்கியமானது மாதுளை. மாதுளை இல்லாத மகாலட்சுமி பூஜையே இருக்கக்கூடாது. ஆகையினால் மாதுளை மிக மிக முக்கியம். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பூவம் பழம் தான் வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாழை பழம், பச்சை வாழைப்பழம், அது போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிற வாழைப்பழத்தை வைப்பார்கள். இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அல்ல. காரணம் என்னன்னா அதையெல்லாம் அதர்வன தெய்வத்திற்கு உட்பட்டது. ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா காவல் தெய்வங்களுக்கு, சாத்வீகமற்ற தெய்வங்களுக்கு அதை நம்ம வைக்கலாம். அம்பிகை வந்து முழுக்க 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 சாத்வீகத்தன்மை உடையவளால் பூவம் பழம் வைப்பதுதான் மிக மிக சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக எலுமிச்சை கனி, கொய்யாய் கனி, அது போல வந்து திராட்சை, இது போன்ற எல்லா விஷயங்களையுமே நாம வைக்கலாம். அதற்கு அடுத்தபடியா வந்து நட்ஸ் வகைகள் மிக மிக உகந்தது. மக்களுக்கு காட்டுங்க. எப்பொழுதுமே உயர் ரகமான பருப்பு வகைகளில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறாள். அதாவது செல்வம் சேரணும்னாலே நீங்க நல்லா கவனிச்சு நான் பார்த்திருக்கிறேன், இந்த வர்த்தகத்தில் உயர்ந்த சமூகம் ஒன்று. அவங்க கிட்டதான் நம்ம நிறைய நகைலாம் கொண்டு போய் வைப்போம், மீட்க முடியாது. அவங்களோட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் ஃப்ளைட்ல. அவங்களுடைய ஸ்நாக்ஸே மேக்சிமம் இதுவாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே இந்த குங்குமப்பூ கான்செப்டும் இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா தான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாவே இருக்கிறது. அதை அவங்க அடிக்கடி வாயில் மென்று கொண்டுதான் அத்தனை விஷயத்தையுமே நகர்த்துகிறார்கள். காரணம், இது பூரண மகாலட்சுமித்துவம் பெற்றது, உயர் ரக பருப்பு வகைகள். அப்போ வாய் என்பது 2ஆம் இடம். அதற்கு கூடவே என்ன பண்றாங்கன்னா கிராம்பு, ஏல அரிசி இருக்கு இல்லையா, சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ அதை நான் உண்மையிலே ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் பண்ணிட்டு அந்த மகாலட்சுமி பூஜைகள் மந்திரத்தை நாம சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவுல நமக்கு நல்ல மாற்றம் கிடைத்திருக்கிறதுமா. ஒரு மக்களுக்கு நான் இந்த வரலட்சுமி நோன்புல அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, பணத்திற்கும் மதத்திற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது.
பணம் என்பது உலகத்திற்கு அனைத்துக்கும் பொதுவானது. மகாலட்சுமியும் அப்படித்தான். நான் ஏன் நம்ம இந்து மதத்துல குறியீடுகள் அப்படின்றது தெய்வ படம் என்பதே ஒரு குறியீடு தான். இப்ப மகாலட்சுமி அப்படின்றது ஒரு பெண்ணினுடைய வடிவம், அது சுக்கிரன். அதற்கு பிறகு அவளிடம் அதிகம் பார்ப்பது புன்சிரிப்பு, இல்லாதது ஆயுதம், அதிகம் இருப்பது நகைகள். அப்போ அந்த படத்தில் இருக்கக்கூடிய அவள் தாங்கி இருக்கக்கூடிய வடிவங்கள் தான் மகாலட்சுமியாக இருக்கிறது என்பதை அந்த படத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறாள். இப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருளிலுமே அவள் இருப்பதால் இதன் வடிவத்தை நாம் அதிகம் வழிபடுகின்ற பொழுது நம்மோடு மகாலட்சுமி சிறப்புற செயல்படுவாள். ஆகையினால இந்த பருப்பு வகைகள் என்பது மகாலட்சுமிக்கு மிக மிக உகந்தது. இலையில் இந்த பருப்பும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உயர் ரக பருப்பாலேயே செய்யப்பட்ட பால் பாயாசம், இதுல அதிகப்படியான நாட்டு பசுனை கலந்திருப்பதனால இதனுடைய தன்மை அப்படி இருக்கிறது. ஆகையினால் இந்த பால் பாயாசம் என்பது மிக 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 உகந்த ஒரு விஷயம். ஆகையினால இதை நாம பண்ணணும். அதற்கு அடுத்தபடியா நாம நெய்வேத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அம்பாளுக்கு நம்ம பண்ணணும். நிறைய நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து நம்ம பேச்சையும் அவ கேட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு இப்ப நெய்வேத்தியம்ன்ற ஒரு கான்செப்டுக்கு நான் ஏன் வரேன் அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு நெய்வேத்திய மந்திரம் தெரியல. ஒரு சான்ஸ்கிரிட்ல இருக்கு, நாங்க அதை எப்படி சொல்றது, இப்போ ஆலயத்துல சொல்லும் பொழுது ஓம் பிராணாய ஸ்வாஹா அப்படிலாம் சொல்றாங்க, பட் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு திருவருள் டிவியே நம்ம கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சது, தமிழ்லயே எல்லாத்தையுமே நீங்க சொல்லுங்க, சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதுன்னு சொன்னது. அதனுடைய அடிப்படையில நாம இப்போ என்ன பண்றோம்னா, இப்ப நெய்வேத்தியம் அப்படின்னு பண்ணும் பொழுது ஒரு சிறிய கிண்ணம், அந்த கிண்ணத்தை எடுங்களேன், இல்ல சின்ன கிண்ணங்கள். இப்போ நாம நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பூஜை மணி அடிக்கிறீங்களா, இப்போ நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது எப்போதுமே இந்த நெய்வேத்திய தீர்த்தத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதன் மேல தெளிக்கிறாங்க, கீழே விட்டுடுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. பக்கத்துல வந்து ஒரு கிண்ணம் வைத்து அதில் தான் விட வேண்டும். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள்ல இது மிகப்பெரிய தவறு. தீர்த்தத்தை என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா தரையில் அள்ளி தெளிக்க கூடாது. அது போல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரல் விட்டு இப்படி தெளிப்பாங்க, அதுவும் பண்ண கூடாது. ஆகையினால் இந்த இடத்தில் வந்து அங்கேயும் இங்கேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருவி அப்படின்றது இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்ரணி. ஸோ அதனால் இதன் வழியில் இப்படி நெய்வேத்தியம் பண்ணி அந்த தீர்த்தத்தை ஒரு கிண்ணத்தில் இடுகின்ற பொழுது அது மகாலட்சுமியை சென்றடையும். அதற்கு பின் ஏதேனும் ஒரு மலர்களோ ஒரு பத்திரமோ எடுத்துக்கொண்டு நாம என்ன பண்ணணும்னா, இப்படி நெய்வேத்தியத்தை முழுவதுமாக காண்பித்து விட்டு என்ன மந்திரம் அப்படின்னா, நல் அமுதே, நல்லா கவனிக்கணும், நெய்வேத்தியத்திற்கு பெயர் அமுது. அமுது அமிர்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். அமிர்தம் எப்படி தேவர்களுக்கு நோயில்லாத வாழ்வை தந்து இளமையை மீட்டு தந்து மரணமில்லாத பெருவாழ்வை தந்ததோ, அது போன்று நாம் தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் நமக்கு மரணமில்லாத பெருவாழ்வை தரும். ஆகையினால் நெய்வேத்தியத்தை அதனால் தான் நாம அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நெய்வேத்திய மந்திரம் என்னன்னா, நல் அமுதே அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட கொண்டுட்டு போகணும். நலம் தருகின்ற அமுதே அப்படின்னு சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக தேவருக்கு வாழ்வையெல்லாம் தந்த அமுதே, எம் மகாலட்சுமியின் திரு அமுதே. இப்போ ஏங்க மகாலட்சுமின்னு சொல்றோம்னா, இது மகாலட்சுமிக்காக படைக்கப்படுவதனால மகாலட்சுமியின் திரு அமுதேன்னு சொல்றோம். நாம எந்த தெய்வத்துக்கு படைக்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லணும். இதுக்கு சொல்லி முடிச்சிட்டு, என் ஆயுளை முழுவதும் நிறைவு செய்கின்ற அமுதே உமக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா இறைவன் பெயரை சொல்லி சமர்ப்பிக்கணும். புரியுதுங்களா? இந்த மந்திரம் தான் நெய்வேத்தியத்திற்குரிய மந்திரம். இப்படி நாம பத்திரத்தை வச்சு அதை வந்து இப்படி அம்பாளுடைய எடுத்துட்டு போயிட்டு முகத்துக்கு கொடுக்கும் பொழுது அவள் முழுவதுமாக உண்ட நிலையில் அவள் இருக்கின்றாள். அதற்கு பின் அந்த பத்திரத்தை நாம் சேர்த்து விடலாம். ஏன் சொல்லியிருக்கேன்? வில்வம், துளசி, மாவிலை இதற்கெல்லாம் என்ன கிடையாது? தோஷம் கிடையாது. ஆகையினால் இதை நாம ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்போம். இதுதான் வந்து நெய்வேத்திய மந்திரம் தமிழில். இதை சொல்லும் பொழுதே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பூரிப்பு இருக்கும். ஆஹா, கடவுளுக்கு நாம் பேசக்கூடிய உயர்ந்த மொழிதாம மந்திரம்.
நமக்கு தெரிந்த மொழியில் நம் இறைவனை நாம் மனசார வழிபடுவதில் தான் நிம்மதி இருக்கிறது. சோ தெரியாத விஷயங்களை புரியாத மொழிகளில் நாம் பாராயணம் செய்வதை விட நமக்கு எது தெரிந்திருக்கிறதோ, இப்ப சமஸ்கிருத மொழி தெரிந்தவருக்கு அதனுடைய விளக்கம் முழுமையாக தெரியும். ஆகையினால் அந்த இறைவனிடக்கும் தனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் போது நாம தமிழ் மந்திரங்களை உச்சரிப்பது நன்மை அளிக்கும். இது மிக முக்கியம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதற்கப்புறம் முடித்து விட்டு அதற்கு பின் நாம இந்த நெய்வேத்தியத்தோடு எப்பொழுதுமே இந்த மாங்கல்ய சரடு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம பூஜை பண்றோம். இதுல மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், ஜாக்கெட் பிட், நாம் தகுதி நாம பாத்தீங்கன்னா சுமங்கலிகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தாராளமாக ஒரு தாம்பூலத்தட்டில் வைத்து நாம கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே போதுமானது. அப்போ ஒரு மகாலட்சுமி விரதம் அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா உணவு, தாம்பூலம், தர்மம், அலங்காரம், வாசனை, அஷ்டலட்சுமிகளுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பூமியில் இருக்கும் வஸ்துக்கள், அதற்கு பின் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். வரலட்சுமி விரதத்தில் ஒரு அமங்கல வார்த்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேச கூடாது. வரலட்சுமி விரதத்தை பொறுத்தளவுல நிறைய பெண்கள் பசியோடு இருப்பார்கள். அம்பிகை விரதம்னாலே பசி கிடக்கப்படாது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? கார்த்தாலேந்து சாப்பிடாமையே எல்லா நைவேத்தியமும் அதுக்கும் இதுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. ஆகையினால் நல்லா சாப்பிடலாம். நல்லா இப்ப நவராத்திரி பாத்தீங்கன்னா எத்தனை வகையான சாதங்கள், அதாவது உலகத்திற்கே ஜெகன்மாதா அவங்க இருந்து பசியோட போடுறத அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்னைக்கும் விரும்ப மாட்டாங்க. அதனால தோஷமற்ற உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பால், பழங்கள், ஸ்வீட்ஸ், இது எல்லாமே பால் நெய் கலந்தது அத்தனையுமே இதையெல்லாம் நிறைவா சாப்பிட்டுட்டு நிறைவா அம்பாளுக்குரிய பாடல்கள் இதெல்லாம் அழகா பாடி வரலட்சுமி விரதம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அம்பாள் மகிழ்ந்திருக்கு நேரம் அந்த வெள்ளிக்கிழமையில் மாலை நேரம் தான். நீங்க மாலை நேரத்தை தான் சுமங்கலி கூட்டத்தை கூட்டணும், மாலை நேரத்தில் தான் தாம்பூலத்தை தரணும், மாலை நேரத்தில் தான் உங்க வீட்டுல உணவு உபசரிப்பு நடக்க வேண்டும். இதை சரியா ஃபாலோ பண்ணினாலே மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக வாழ்வில் உண்டு. அருமை அருமை குருஜி. அழகா நீங்க அலங்காரம் பண்ணி எல்லாம் போட்டு காட்டினீங்க. அதற்கு முன்னாடி நேர்கள் யாருக்காவது அந்த நைவேத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு தமிழ்ல சொன்ன அந்த மந்திரம் உங்களால சொல்ல முடியலன்னா சார் சொன்ன அந்த மந்திரத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க பூஜை பண்ணும்போது அதை போட்டுக்கலாம். ஸோ அவர் வாயாலேயே மந்திரம் சொல்லி நீங்க பூஜை பண்ற அந்த புண்ணியம் உங்களுக்கு இன்னும் கூட இந்த பூஜை மூலமா கிடைக்கும். இப்போ இந்த பூஜை முறைகளை நம்ம பார்த்துட்டோம், பூஜை முடிச்சாச்சு. ஸோ இந்த அலங்காரத்தை அம்மனை எப்போ நம்ம திருப்பியும் எடுத்து வைக்கணும்? ஓகேமா, இப்போ இந்த அலங்காரத்தை பிரிப்பதற்கு பெயர் புனர் பூஜை அப்படின்னு பெயர். புனர் அப்படின்னா சேர்த்தல், சேருதல். எந்தெந்த பொருள் ஏதோடு சேர வேண்டுமோ அந்தந்த பொருளை அங்கங்கே கரெக்டா கொண்டு போய் என்ன பண்ணணும், சேர்த்திடணும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சிலர் வியாழக்கிழமையே அம்பாளை மாலையில் வீட்டிற்குள் அழைத்து விடுவார்கள், ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை அழைத்து விடுவார்கள். 3 நேரமும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் என்னன்னா குருஜி மாலையில் தானே சொல்லியிருக்காருன்னு நேரா மாலையில கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்படி கிடையாது. நீங்க அம்பாளை அழைத்து மாலையில் அழைத்தாலும் முதலில் விக்னேஸ்வர பூஜை செய்து விட்டு மாலையில் முதல் நெய்வேத்தியத்தை பண்ணிடணும். அதுக்கப்புறம் காலையில 6 to 7 மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையில் 2வது நெய்வேத்தியத்தை பண்ணலாம். அதுக்கப்புறம் மதியம் 1 to 2 இந்த நேரத்தில் சுக்கிர ஓரையில் 3வது நெய்வேத்தியத்தை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா 4வது நெய்வேத்தியம் மாலை 6 மணிக்கு மேல் பெண் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து நாம பஜனைகள் எல்லாம் பாடி பண்ணக்கூடிய நெய்வேத்தியத்தை மாலை 6 மணிக்கு மேல் நாம பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக அந்த கலசம் அவிழ்க்கப்படாது, அப்படியே இருக்கும். சனிக்கிழமை காலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கலசத்தை ஒவ்வொன்றாக பிரிக்கணும். அதை பிரிச்சுட்டு அதை பிரிக்கிறதுக்கு முன்பாகவும் நம் நைவேத்தியம் வைத்து வணங்கி விட்டு நன்றி சொல்லிதான் ஒவ்வொரு பாட்டா நம்ம என்ன பண்ணணும், அகற்றணும். இதுல இருக்கக்கூடிய பச்சை அரிசியை நம்ம வீட்டுல என்ன பண்ணிடலாம், சேர்த்துடலாம். அதுல போட்டிருக்க தங்கம் வெள்ளி எல்லாம் தங்கத்தோடு வெள்ளியோடு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், இணைத்திடலாம். அதுல வைத்திருக்கக்கூடிய மஞ்சளை பெண்கள் முகத்திற்கு தேய்த்து பூசி குளிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மற்ற பொருள் எல்லாம் எந்தெந்த பொருள் எதோடு தொடர்புடையதோ அந்தந்த பொருளை அதோடு நம்ம என்ன பண்ணிடணும், இணைத்து விட வேண்டியது அவசியம். இதை சரியாக ஃபாலோ பண்ணினாலே நல்ல பலன்கள் உறுதியாக உண்டு. இப்போ நீங்க நைவேத்திய முறைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க குருஜி. இப்போ என்னன்னா, என்னைக்கு இந்த
வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் வருது. இப்போ வியாழக்கிழமையே வந்து சாயங்காலம் அம்மன் அழைக்கிறவங்க எந்த நேரத்தில் அழைக்கலாம்? வெள்ளிக்கிழமை அழைக்கிறவங்க எப்போ அழைக்கலாம்? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாமா, வியாழக்கிழமை அம்பிகையை வந்து வீட்டிற்குள் அழைப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாலை 4:40 7:10 அழைப்பது நன்று. இந்த டைம்ல வந்து அம்பிகையை வந்து வியாழக்கிழமை ஆவாகனம் செய்வது நன்மை அளிக்கும். அதற்கு அடுத்தபடியா வெள்ளிக்கிழமை காலையில் அம்பிகையை அழைத்து ஆவாகனம் செய்பவர்கள், ஆவாகனம் என்றால் உருவாக்குவது, அம்பிகைக்கு உயிரோட்டம் கொடுப்பது. காலை நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 6:10 9 மணி வரை தாராளமாக ஆவாகனம் செய்யலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வியாழக்கிழமையும் மறந்துட்டேன், வெள்ளிக்கிழமை காலத்தாலையும் நான் மறந்துட்டேன், உங்க பதிவு இப்பதான் பார்த்தேன், ஒரு போட்டோவை வச்சாவது நான் அம்பாளை வழிபடணும்னு ஆசைப்படுறேன், மாலை நேரத்துல ஏதாவது நான் வணங்க முடியுமா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை சேகரித்து வைத்து அப்படின்னு கேட்கிறவா, மாலை நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 5:10 6:10 மணிக்குள் அம்பிகைக்கு வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நேரம். வெள்ளிக்கிழமையில காலை 6:10 9:10 வரையிலும், அதே போல மாலை 5:10 6:10 வரையிலும் சிறந்த ஒரு நேரம். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். புனர் பூஜைக்கு உரிய காலகட்டம். புனர் பூஜை என்றால் அம்பிகையை கலசத்தை பிரித்து எல்லா பொருளோடும் நாம வந்து சேர்க்கக்கூடிய காலம். புனர் பூஜைக்குரிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது செய்வதும் நம்ம அம்பிகைக்கு பொங்கலிட்டு தீபாராதனை காண்பித்த பிறகு நன்றி சொல்லி அடுத்த வருடம் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாது நல்ல ஒரு மனநிலையை பெறணும்ன்றதினுடைய அடிப்படையில நம்ம அம்பாள்கிட்ட வேண்டிட்டு பண்ணணும். அதற்குரிய காலகட்டம்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை காத்தால வந்து காலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:10 7:40 அம்பிகையை வந்து பூரண கலசத்தை நம்ம முழுவதுமாக எடுத்துட்டு அதந்த பொருளை அந்தந்த இடத்துல சரியா போய் என்ன பண்ணிடணும், சேர்த்திட வேண்டியது அவசியம். இப்போ அம்பாளுடைய என்ன டைமுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. இப்போ நோம்பு கயிறு கட்டுறதுக்கான நேரம் என்ன? இப்போ சில பேர் வந்து வாசல்ல இருந்து அம்பாளை கூட்டின்னு வருவாங்க, அப்படிதான் பண்ணணுமா இல்ல வீட்டுக்குள்ளேயே அழைச்சிக்கலாம்? அதாவதுமா வியாழக்கிழமை மாலை நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து கலசத்தை முழு நிறை மகாலட்சுமியாக கொண்டு வரக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல இருந்தே கட்டாயமா வியாழக்கிழமையில எடுத்து வருபவர்கள் செய்தாகணும். வெள்ளிக்கிழமை தான் நான் முதல்ல காத்தால தான் அம்பாளை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரெடி பண்ண போறேன். பிரம்ம முகூர்த்த டைம்ல ரெடி பண்ணிட்டு 6 to 9 மணிக்குள்ள நான் வழிபாடு செய்ய போறோம், நானும் கணவரும் சேர்ந்து வழிபாடு செய்ய போறோம் அப்படின்றவா கட்டாயமா பிரம்ம முகூர்த்தத்திலே அம்பாளுடைய கலசத்திற்கு எல்லா அலங்காரமும் செய்து 6 to 9 மணி வரை வழிபாடு பண்ணலாம். இதுல மிக முக்கியமான விஷயம், நீங்க இந்த நோன்பு சரடு பத்தி கேட்டிருந்தீங்க. இது நோன்பு சரடு என்பது வந்து பாத்தீங்கன்னா கணவன் தன் மனைவிக்கு கட்டிவிடக்கூடிய சரடு. நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களே கட்டிப்பாங்க. இப்ப வந்து வெளிநாட்டில் இருப்பவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து பழுத்த சுமங்கலிகளையோ அருகாமையில் இருக்கக்கூடிய தீர்க்கமான நிலையில் இருப்பவர்களை கட்டவிட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வீட்டில் கணவர் இருப்பவர்கள் திருமணத்தின் போது என்ன சம்பிரதாயத்தில் கணவர் முடித்து போட்டாரோ அதன் அடிப்படையிலேயே கட்ட வேண்டும். காரணம் அதுதான் சொல்ல வரேன். காலையில முதல் நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்து கணவன் மனைவியா இருப்பவர்கள் அல்லது நார்மலா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல வந்து முதல் நெய்வேத்தியம் காலைல பண்றது வீட்டுல உள்ளவர் பண்ணும் பொழுது அந்த டைம்ல கணவருடைய பாதத்தில் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று அவர் கையில 3 வெத்திலை 2 வாழைப்பழம் மாங்கல்ய சரடு இது எல்லாம் அவர் கையால் தானம் பெற்று கணவருக்கு பெண்ணானவள் திலகம் வைத்து விட வேண்டும். திலகம் வைத்துவிட்டு கணவர் கையால், கணவர் மேற்கு நோக்கியும் பெண் கிழக்கு நோக்கியும் நின்று இந்த மாங்கல்ய சரடை அவர் கையால் கட்டச் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலும் சரி ஆணுடைய ஜாதகத்திலும் சரி பலதார யோகம் இருக்கும். இவ்வாறு இந்த முடிச்சு கணவன் கையால் கட்டப்படும் பொழுது அந்த தோஷம் குறையும். அதன் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டதுதான் வரலட்சுமி நோன்பு, காரடையான் நோன்பெல்லாம். எந்த பெண் அடிக்கடி தன் கணவன் கையினால் இந்த மாதிரி நோன்பு கயிறை கட்டி கொள்கிறாளோ கணவனுக்கு இருக்கும் பலத்தார யோகம் நீங்கும்.
அருமையான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் மனசுல இந்த ஜாதக ரீதியா பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். இது ரொம்ப அருமையான ஒரு வழி, அருமையான விஷயம். அது முகூர்த்த காலகட்டம், சூரிய உதயத்திற்கு பிறகு இருக்கும் காலகட்டம், நல்ல காலகட்டம். அதனால கணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் கையாலே நோன்பு கயிறு கட்டி கொள்வதுதான் மிக உகந்தது. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப கைம்பெண்களாக இருக்கட்டும் அல்லது கணவனை விட்டு பிரிந்த சுமங்கலி பெண்கள் இருப்பார்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து நிறைய பேர் மனசுல இருக்கும். இப்ப என் மனசுல அதான் தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கும் இந்த பூஜை பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். தாராளமா அனைவருமே செய்யலாம். அவர்களுடைய வாரிசினுடைய ஒத்துழைப்போடு. என்னைக்குமே வந்து வாரிசுகள் பெண் வாரிசு இருந்தா தாராளமா ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஆண் வாரிசு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா கைம்பெண்கள் இந்த நோம்பினுடைய சரடை என்ன பண்ணலாம்னா கையில் கட்டி கொள்ளலாம். புரியுதுங்களா? கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக அத்தை முறை உள்ளவர்களாலோ அல்லது வந்து நாத்தனார் முறை உள்ளவர்கள் கைகளாலோ தாராளமாக என்ன பண்ணலாம்னா இந்த நோன்பு கயிறை எடுத்துக்கொள்ளலாம். இது அவர்களுக்கு மறுவாழ்வாதாரத்தையும் அமைத்து கொடுக்கும். அல்லது பிரிந்த கணவன் மனைவியினுடைய சண்டையை நீக்கியும் மீண்டும் ஒன்றுபடுத்துவதற்கான வாய்ப்பை இந்த மாங்கல்ய சரடு உறுதியாக வழங்கியே தீரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதுமானது. அதற்கு அடுத்தபடியா நான் மீண்டும் சொல்றேன், எப்பொழுது நாம் லக்ஷ்மிக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அதற்கு முன்னால் கட்டாயமாக விக்னேஸ்வர பூஜை, அவருக்கு தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டியதற்கு பின்புதான் அம்பாளுக்கு வரணும். அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை எல்லாம் முடித்து விட்டு நெய்வேத்தியம் செய்து விட வேண்டும். இது காலை நேரத்தில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணணுமான கிடையாது. முதல் பூஜை விக்னேஸ்வர பூஜை. அதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணலாம்னா அவருக்கு ஒரு சின்ன நெய்வேத்தியம் மட்டும் 3 வேளையை வச்சுட்டு மற்ற எல்லா நேரமும் அம்பாளுக்கு 3 வேளையும் என்ன பண்ணணும், நெய்வேத்தியம் முடிச்சிடணும். சனிக்கிழமை காலை புனர்பூஜை கலைப்பதற்கும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது பொதுமக்கள் வரும்பொழுதும் சுமங்கலிகளை அழைப்பது அது எல்லாமே வந்து இரவு நேரத்தில் அந்த மாலை நேரத்திற்கு பிறகுதான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா. ரொம்ப அழகா இந்த வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஆனா இப்படிதான் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நிறைய அதற்கான மகத்துவம் இருக்கு அப்படின்னு அழகா விலாவரியா எங்களுக்கு இன்னைக்கு பண்ணியே காமிச்சிருக்கீங்க. எப்படி அலங்காரம் பண்ணணும், என்ன மாதிரி நைவேத்தியங்கள் வைக்கணும்னு அருமையான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க நம்ம நேர்கள் எல்லோருக்குமே. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி நேர்கள் எதிர்பார்க்குற இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். நம்ம ஒவ்வொரு விஷயமா அது மூலமாக போவோம். அது மட்டும் இல்லை நேர்களே, கூடிய சீக்கிரமே நம்மளுடைய குருஜியினுடைய குரல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு எல்லாத்துக்குமே தமிழாக்கம் ஸ்லோகம் அவருடைய குரல்லையே நம்ம திருவருள் டிவியில் சீக்கிரமே வர இருக்கு. அது அடுத்தடுத்த பதிவுகளில் எப்போ அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அருமையான பதிவிற்கு நன்றி. நல்லதுமா. இது போன்ற அம்பிகையினுடைய புகழையும் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தினுடைய உண்மையையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதற்கு திருவருள் டிவி ஒரு நல்ல களமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வழிமுறைகள் எல்லாம் நான் இப்பொழுதைக்கு நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனோ அதனுடைய முக்கியமான அடிப்படைகளை தான் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கலசத்துக்குள்ள என்ன பொருள் சேர்க்கணும், அதனுடைய தாத்பரியம் என்ன, ஏன் வரலட்சுமி விரதம் வணங்குகிறோம், இதுல எல்லாத்திலையுமே உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்க்க ஒரு எளிமையான முறையில் தான் உங்களுக்கு நாம வந்து ஒரு சான்றாக ஒரு எடுத்துக்காட்டாக செஞ்சிருக்கிறேன். தவிர இதனுடைய அலங்காரத்தன்மை என்ன மலர் என்ன உணவுகள், காரம் இருக்கப்படாது, அவ்வளவு மட்டும்தான், மசாலா இருக்கப்படாது. மற்றபடி நீங்க உங்க தகுதிக்கு இன்றைக்கு அம்பாள் எந்த நிலையில் வைத்திருக்கிறாளோ அந்த தகுதிக்கேற்ப நீங்க பூஜை செய்யுங்கள். அதற்கான வாழ்வும் வளமும் உறுதியாக உங்களுக்கு கிட்டும். அது மட்டும் அல்லாது இந்த மாதிரி திருவருள் டிவி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்வதற்கு எம்மை போன்ற என்னை போன்ற நிறைய ஆன்மீக பெருமக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆகையினால் அதை அத்தனையுமே நீங்க மறக்காம பார்க்கணும். நான் சொல்றத குறிப்பா நிறைய கேட்கணும்னா மறக்காம திருவருள் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன், அதுவும் குருக்காரகம், அதை டச் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பதிவுகள் இன்னும் மந்திரபூர்வம் எந்திரபூர்வமான விஷயங்கள் சொற்பொழிவுகள் வந்த வண்ணமே இருக்கும். நீங்கள் கேட்ட வண்ணமே இருந்து கர்மாவை நீக்கி முக்தியை பெற்று நிறைவான வாழ்வை பெறலாம். அருமை குருஜி, மிக்க நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.